2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல்கள் நடக்கின்றன. அப்போது நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அமைதியாக இருந்தீர்களா, பதட்டமாக இருந்தீர்களா? உண்மையிலே முக்கியமான கேள்வி உண்டு. நான் காலையில் எழும்பி வளமையாக நல்ல விசேடமான நாட்களில் மட்டல பிஷப் வருவார், பொன்னையா ஆண்டகை அவர்கள் 1ஆம் தேதியிலையும் வருவார், உதித்த ஞாயிறு தினத்தில் வருவார். நான் நினைக்கிறேன் வருஷத்தில் 3 தினம் பாராங்க. அப்போ அவங்க வருவாங்க, சின்ன அனௌன்ஸ்மெண்ட் செய்வாங்க, சில இனிப்புகள் தருவாங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இருந்தாலும் சில நேரம் வந்தாவர் எங்கள் பிள்ளையார் இருக்காரான்னு கேட்குறது வளமை. அப்போ நான் சில என்ன கூப்பிட்டாலும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். நான் பரபரப்பாக வெளிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணக்குள்ளே நான் இருந்த ஒரு பழைய கட்டிடம் உண்டது, பிரிட்டிஷ் காலத்து கட்டிடம், சரியான டஸ்டான கட்டிடம் உண்டது. கும்மன் சத்தம் கேட்குது, அப்படியே அந்த கதவுக்குள்ளால் அப்படியே புழுதி அப்படியே அடிக்கி உள்ளுக்கு வருது. அப்போ எனக்கு சுவராக தெரிஞ்சது ஏதோ படிக்குதுண்டு. நான் அந்த அதிர்வில் நினைச்சேன் ஏதோ படிக்குது. நான் உடனே சாப்பிடல, எல்லாமே சொன்னால் ஏதோ படிக்குது எங்கே அப்படி தான் கேட்டேன். ஜன்னல் காலத்துக்கு உண்டுங்கால கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் புகை மூட்டம் வருதுன்னு சொன்னாங்க மூலையால். அப்போ நான் ரூமில் இருந்தேன், எனக்கு திறந்து விடலை. அப்போ ஓரளவு எனக்கு ஞாபகம் இருக்குங்கடா வருதுன்னு கேட்டு கண்ணாடி வச்சு பார்த்து தெரிஞ்சது எனக்கு. அப்படியே இந்த பக்கத்தால் புகை கருத்த புகழும்போது அப்படிக்குள்ளே பிஷப் வந்தவர். அப்போ ஜெனி படிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சொரா தெரியும், ஜெனி படிக்காது. ஜெனி ஒரு நாளும் சூடாகி பற்றி நெருப்பு வரலாம், படிக்காது. இன்னும் அந்த சத்தத்தோடு அதிர்வோடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அந்த அழுத்தத்தை வராமல். அப்போ எது நடந்திருக்க கொஞ்ச நேரத்தில் சரியாக வந்தது, நிரம்ப பேர் காயம், பற்றி எரியுது பிள்ளைகள்ன்ட்டு சொன்னேன். இப்போ உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கலாம் வந்தது. ஏன் மட்டக்களப்பில் நான் மக்கள் மீதியாக இருக்கிறேன், பக்கத்தில் பிள்ளைகள் சேர்த்துருக்கு, நிறைய பேர் காயம், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குதுன்னா கூட எனக்கு மாதிரியாக இருந்தது. அந்த உணர்வை அதை உங்களுக்கு சொல்லலை. அது சிலருக்கு வருகம் வராமலாம் கடும் இதாக இருந்தால். அப்போ நான் கேட்டு என்ன நடக்குது என்ன பார்த்து கொண்டு இருந்தான். பிறகு கொஞ்சம் தலை தெரிய வந்தது. நீங்கள் கேள்விப்பட்ட செய்தியில் தொலைக்காட்சி பார்த்தீர்கள்? எனக்கு பக்கத்தில் சிவன் தேவாலயமும் சிறைச்சாலையும் பக்கத்தில் இருக்குது. உடனே தகவல் வரக்கூடியமே இருந்தது. தெரியுதானே உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வரக்குள்ளே எல்லா சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ சத்தம் அதுவும் காற்றுல நேரம் பண்ணால் ஃபுல்லாக சத்தம் கேட்கும். அப்போ அந்த மாதிரி நிலைமை ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கடும் வேதனையை கொடுத்தது. பிறகு செய்திகள் பார்க்குற பொழுது வளர்ந்தது திட்டமிட்ட தாக்குதல் என்பதை நான் உணர முடிந்தது. செயினி அந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருக்கவில்லை, ஏப்ரல் 21 சம்மந்தப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அவருடைய சகோதரர் சஹரான் அவரும் சிறைக்கு வந்திருப்பார். இவர்களுடைய பேரில் எல்லாம் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது? அப்புறம் நான் நினைக்கிறேன் 2-3 நாள் இல்லை, மருதமுனையில் அது பிறகு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் இது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தான் என்ற அளவு அந்த பின்னணிமை தெரிய துவங்கி நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்லை, அவருடைய பேரெல்லாம் வெளியில் வந்தது, சஹரான் என்பவர். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது செயினிக்கும் சஹரானுக்கும் உறவு இருக்கிறது, எல்லாருமே அறிந்து வைத்தோம். ஆனால் இந்த டீமாடா பிடிச்சிருக்கு, கையில் இருந்த பூனையை விட்டுருக்காங்க என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்தது. இப்படி பேசிக் கொண்டிருந்தவர்கள், பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என்று நினைத்து பார்த்தீர்கள்? நான் அதை நினைக்கிறேன் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஷைனி மலவை சாகிற அளவுக்கு திட்டந்துட்டுவார் நான் நினைக்கல. அவர் அப்படி எப்படி இருந்தாலும் தன்னுடைய மதத்திலே அடிப்படையிலே கொள்கையிலே பேசாமல் இருந்தார், விவாதிப்பார். அதுக்காக அவர் மரணிப்பாரா என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. அப்படியான ஒரு என்ன கருத்து இருக்கவே நான் இலங்கை ஒரு நாடை பற்றி அப்படி சிந்திப்பாரா என்ற கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத காலம் அது. அதற்கான ஒரு கால சூழ்நிலை அப்போது நாட்டில் இருந்ததா? எதுக்கான கால சூழ்நிலை? அப்படியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்கான கால சூழ்நிலை அந்த நேரத்திலே நாங்கள் இருந்தேன்னு சொல்ல முடியாது. இந்த குண்டு வெடிப்பின் பின்னர் நாங்கள் உலக அளவிலான பயங்கரவாத நடவடிக்கைகள், ஐஎஸ் அமைப்பினுடைய பயிற்சிகள், அவர்களுடைய பிரச்சாரங்கள், அவருடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் குண்டு வெடிக்கிற பொழுது ஐஎஸ் இயக்கமே முடிந்துவிட்டது. அது ஒரு கதை. ஐஎஸ் இயக்கமே முற்றாக முடியவில்லை, அதாவது பலவீனப்பட்டிருந்தது. அதில் அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுதோ மீண்டும் இலங்கையினுடைய தாக்குதலின் பின்னர் மீண்டும் ஐஎஸ் பயங்கரவாத உலகத்தில் ஒரு ஆளுமையாக இருப்பது போல் எண்ணத்தை உலகத்துக்கு கொடுத்தது. அதை நீங்கள் மறக்க முடியாது. அதுபோன்று நான் நம்புகிறேன் போராட்ட காலங்களிலே கூட வர முடியாத பல 800க்கு அதிகமான சர்வதேச ஊடகங்கள் வந்தது என்று பல மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றது. அதனால் அவர்கள் ஐஎஸ் அமைப்பு என்ற ஒரு சர்வதேச பயங்கரவாத வலைப்பின்னலே அவர்கள் திட்டமிட்டபடி வெளிநாட்டவர்களை கொண்டார்கள்.
உள்ளூரிலே அவர்கள் சொல்ல காவீர்கள் என்று சொல்ல அவருடைய பகாப் கோட்பாடை உங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அந்த பிள்ளை அவர்களுக்கு எதிரிகளாக கருதப்பட மாற்று மதக்காரர்களை கொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுபோன்றோ விரைவாக சுத்தம் போகணும் என்று அவருடைய எண்ணக்கரு அடிப்படையில் அவர்கள் செயலாட்டி மரணித்து போனார்கள். அது அவருடைய இந்த உலகத்தில் சாதாரண ஒருவரை கொலை செய்தாலோ அல்லது ஒருவருக்கு எதிராக ஏதோ ஒரு தீங்கிழைத்தாலோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே மன்னிப்பு கிடையாது, சிறையோ ஏதோ ஒரு வகையில் தண்டனை கிடைக்கப் போகிறது. இந்த படுபாவிகளுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? என்னால் சொல்ல முடியாது. நான் பின்னர் சிறைச்சாலையிலே குண்டு வெடித்த பின்னர் கணிசமான இளைஞர்கள் வந்தார்கள் உங்களை பார்க்கவா. சிறைச்சாலை கைது செய்யப்படுகிறார்கள் அல்லவா. நான் நினைக்கிறேன் 70-80 பேர். அதிலே நான் நம்புகிறேன் இப்போ இருக்க நவம்பர் மோவிலே கூட நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலை இப்போது சில காலங்களும் வந்து அங்கே இருந்தார். வழக்குகளுக்கு வந்து போவதுண்டு. அவர் இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் சிறைச்சாலை இருக்க வேண்டும். ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியையும் பார்க்க முடியும். நான் அவரிடம் கண்டு பேசியிருக்கிறேன். நான் அவரோட என்ன மாதிரி உரையாடி பண்ணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தானே. நான் அவரோட சாந்தமாக பேசியது போன்று பேசினேன். என்ன மௌலம் எப்படி என்று சொன்னால் அவர் எந்த காலப்போது அவர் வந்தது பின்னர் அவரை இப்பொழுது சிறையில் இருக்கிறார். அவர் இப்பொழுதும் அவரோட கருத்திலே மிக தெளிவான மனிதர். அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு உறுதியாக இருக்கிறார். பயிற்சி எடுப்பார். உள்ளுக்குள்ளே உடம்பை உறுதியாக வைக்கும் எண்ணத்தை கொண்டவர். நாங்கள் பார்த்தது போல என்ன 5 கடமைகள் தான் இஸ்லாத்து என்பது 6வது கடமை மரணிக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார். உறுதியாக சொன்னார். இல்லை, அப்படி ஒரு கடமை இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் அவருடைய போனால் நீங்கள் அந்த கொள்கைவாதிகளோட பேசினால் சரி என்பது போல அவர் உணர பண்ணுவார்கள். அப்படியான திறமையாசாலிகள் அவர்கள். மரணிப்பது தான். நான் அதைவிட ஊடகம் என்று வந்துவிட்டால் சொல்ல வேண்டிய சில விஷயத்தினால் சாதாரண ஒரு இளைஞனை சந்தித்தேன். அதிலும் தூள், அதாவது உங்களுக்கு தெரியும், குடுவையில் அடித்து வந்து இளைஞர் பேர் எல்லாம் ஞாபகம் இருக்க சொல்லி சரியில்லை என்பதை சொல்கிறேன். அந்த பையனை நான் சந்தித்தேன். அவர் நன்றாக முடியெல்லாம் பிடித்து வெட்டக்கூடிய மனிதர். அப்போ நான் பேசி கொண்டது தோல் சொன்னார், தம்பி எங்கடா கல்யாணம் கட்டிக்காங்க? நான் யாழ்ப்பாணத்திலேன்னு சொன்னார். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே ஆகி நாங்கள் போய் கல்யாணம் கட்டினா. நான் 5 நாள் போனேன். வேம்படி மகளிர் வித்தியாலயத்துக்கு போன பிள்ளை ஒன்றை பார்த்தேன். தூக்கி தரேன். எத்தனை வயதான்னு கேட்டேன். 16 வயசு பிள்ளை. தூக்கி திருமணம் முடித்தேன் என்றான். அப்போ ஏனென்றால் என்னென்ன கேட்குறீங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னான். ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, அதுவும் ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல ஒழுக்கம் கெட்ட ஒரு பையன் சொல்கிறான், எப்படிடாப்பா இது நடந்துச்சுன்னு. அப்போ பிறகு நாங்கள் இந்த பிள்ளைக்கு கேஸ் போட்டிருப்பாங்களே. போலீஸ் வந்தது. நான் கொண்டு வந்து பள்ளிவாசல் ஒப்படைத்தேன். பள்ளிவாசல் பாகிஸ்தானுக்கு அனுப்பி 6 மாதத்திலே திருப்பி முஸ்லீமாக மாற்றி தந்தது என்று சொன்னான். ஏனால் இதை சொல்கிறேன்னு சொன்னால் சஹ்ரான் அல்ல, சஹ்ரானை போன்ற பல மத நிறுவனங்கள் இப்படியான இளைஞர்களுக்கும் மாற்று மதத்தை திருமணம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அறிவு போட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறக்க முடியாது. வேணுமென்றால் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ரீதியான ஊடகங்களை அனுப்பி நீங்கள் விசாரித்து பாருங்கள். அது என்ன இப்படியான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதான் உங்களோட பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் களிமா எடுத்துள்ளோம். அவ்வாறு இல்லை, என்னுடைய புரிதல், என்னுடைய அறிவின் அடிப்படையில் அவ்வாறு யாரும் பலாத்காரமாக திட்டம் போட்டு மதத்துக்கு மாற்றி திருமணம் செய்வதனூடாக யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. அவரவர்களாக விரும்பி மதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அப்படி ஒரு எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உருவாக்கப்படுகிறது. அதற்கென்றே மத நிறுவனங்கள் இருக்கிறது. சில அமைப்புகள் இயங்குகிறது. ஹிந்து நிறுவனம் இருக்கிறது. சக்காத்திலே எடுக்கிற வீட்டை மதம் மாறியவர்களுக்கு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சில குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டு இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் ஏன்னா சொல்கிறேன்னா, கடும் போக்குவாதிகளை விடுங்களேன். சாதாரண சமூகத்திலே மதம் சார்ந்த அறிவில்லாத சாதாரண இளைஞர்களுக்கே இந்த விடயம் பூத்தப்படுகிறது. ஆகையால் இந்த பகாபாதம் என்பது கிழக்கு மாகாணத்திலே அல்லது இஸ்லாத்துக்குள்ளே இப்படி ஊடிருக்குங்கிற உண்மையை இன்னும் யாரும் பேசுவது கிடையாது. அதில் முஸ்லீம்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது. அவர்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். இதே தேவையில்லாத பிரச்சனை என்று அதில் தப்ப பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, வலிமையாக எதிர்க்கிறார்கள். சௌரான் உள்ளிட்ட குழுவினர் வலிமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடிந்த அத்தனையும் செய்து விட்டார்கள். இருந்த அரசாங்கங்கள், இருந்த அதிகாரிகள் எதுவும் செய்யாததற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அதற்கு வலிந்து கேட்க முடியாது. ஆனாலும் நீங்கள் சொல்கிற கருத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல தேவை இருப்பது போன்று நான் உணர்கிறேன். அதாவது முஸ்லீம் சமூகத்தில் தவறான கருத்திற்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசி ஒரு நடவடிக்கை எடுத்து அனைத்து தரப்பினரை சேர்த்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பாராளுமன்ற அறிக்கையிலே பார்த்தால் கூட தெரியும். நான் அதை படித்தேன்.
80ஆம் ஆண்டிலிருந்தே 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இஸ்லாம் பாடத்திலேயே மதம் மாறினால் சரியா சட்டத்தின்படி கொல்ல முடியும் என்கிற அடிப்படையில் கூட கருத்துக்கள் புத்தகத்திலே படிப்பிக்கப்படும். இல்லை அது இப்படித்தான் ஒரு ஆரம்பத்திலே இப்போ நாங்கள் இப்போது மதங்களை பற்றி பேசுகிறோம். இல்லை அதை ஏன் நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஆனால் அதற்கான என்ன காரணம் என்பதற்கான பல விடயங்கள் நானும் விளங்கிக் கொள்ளாமல் மதத்தை பற்றி நாங்கள் பேசினாலும் இல்லை முரண்பாடு அதை அது நாங்கள் பிரச்சனையை வந்து நிகழ்ச்சியை நாங்கள் இலவாக நடத்த முடியாது. அதே போன்று இருமானவர்களை புலித்தானே மதம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் நண்பர், நாங்கள் இன்னும் ஒரே பாடசாலை படிக்கிறோம். நான் ஒரு வர்த்தகராக வருகிறேன், நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக வர முடியும். சரி, நாங்கள் 2 பேரும் உதாரணம் வைத்துக் கொள்ளுங்க, பாஸ்கூலாக செல்லுகிறோம். நாங்கள் இடையிலே ஏதோ ஒரு முரண்பாட்டை சந்திக்கிறோம். அந்த சந்திப்பு எங்கள் இருவருக்கும் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியும், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பிணக்கு எப்படி வந்தது. ஆனால் 2 பேரும் குடும்பத்தோடு பயணிக்கிறோம். குடும்பத்தோடு பயணிக்கிற பொழுது என்னுடைய கார் பழுதாக நிற்கிறது. இருவான் வருகிறார். இருவான் எப்படி நான் கேட்குறேன், என்னுடைய கார் பேரிங் பற்றி கிடக்குது பார்க்கலாமாண்டு. என்னுடைய குடும்ப உறுப்பினரே நீங்கள் நல்ல அங்கிலண்டு, ஆனால் நீங்கள் இறங்கி பார்த்து விட்டு செய்ய முடியும் என்று தெரிந்தும் பிழையை கண்டுபிடித்தும் இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கள் எங்களை விடுத்து வாங்கள் என்று என்னை பழைய வாங்க வேண்டும் என்று என்னை விட்டு வரலாம் என்று சொல்லலாம். இப்படித்தான் இந்த மத விடயங்களும் என்ன இருந்தாலும் சில நுட்பமான விஷயங்களை எங்களால் உணர முடியும். ஆனால் சமூகம் அது குடும்பம் என்று வருகிற பொழுது சில விஷயங்களை இலவாக வெளியிட முடியாதுங்கிற ஏன்னா அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி ஒரு சிக்கலான ஒரு உளவியல் ரீதியான ஒரு சமூக கட்டமைப்பிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பது அடிப்படையில் இதை விஷயங்களை சிலவற்றை வெளிப்படாக பேசி நான் சொன்னேன், சஹ்ரானை போன்ற சிறியாக்கள் செய்ததற்காக அவருடைய பிரச்சனையை கொண்டு வந்து பிள்ளையான தலையில் கட்டுவதோ இன்னும் ஒரு ஆளோட தலையில் கட்டுவதோ அல்லது எல்லாமே தெரிந்து அறிக்கைகள் சமர்ப்பித்த பின்னரும் இவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாடு எங்கே இருக்கிறது பொருளாதாரத்தியாக இருக்கிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ஏனையவர்கள் இதை பற்றி கேள்வி எழுத்து இவ்வளவு செலவழிக்கிற இந்த நிதியை பார்லிமெண்ட்டிலே உண்மையிலேயே பார்க்குற பொழுது எனக்கே வியற்பாக இருக்குது. எனக்குள்ளே நான் சிரித்துக் கொள்வேன், என்ன வேடிக்கையான மனிதர்கள். சிலரை பற்றி நான் வெளியில் இருக்கிற பொழுது பெரிய எண்ணங்களை கொண்டிருந்தேன், இப்படியான மனிதர்கள் இவர்கள். ஆனால் இங்கே வந்து அரசியலுக்காக தேவையில்லாத விடயங்களை பேசுவார்கள். பேசுகிற பொழுது நான் ஏற்படுவேன், உலக பயங்கரவாதம் என்னென்னா உலக பொருளாதாரம் சம்பந்தமாக பேச வேண்டிய இடத்திலே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய இடங்களில் வந்து தேவையில்லாத விடயங்களை பேசி தேவையில்லாத நேரத்தை முன்னடிக்கிறோமே என்கிற எண்ணப்பாடு வருவது ஒன்று. ஆகையால் நான் எனக்கு சொல்ல வர விடயம் என்னவென்றால், சில விஷயத்தை அறிவுபூர்வமான விஷயங்களை அறிந்த விஷயங்களை இங்கே தான் பிழை நடக்கிறது தெரிந்தவங்களை தொட்டு காட்டி பேச வேண்டும். அதை கடந்து செல்வது என்பது பிழை என்பதான சொல்வது. இல்லை, ஒரு 270க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், 500 பேருக்கு மேலே காயப்பட்டார்கள். இப்படியான ஒரு விடயத்தை தெரிவுக்குழுக்கள் அமைக்காமல் அதனை பற்றி கண்டறியாமல் விசாரிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை, கண்டறிந்திருக்க வேண்டும். 2019 இடம்பெற்றது, பலர் கைது செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அதிலே வெளிநாட்டு பிரஜைகள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். ஆஸ்திரேலியா அரசாங்கத்துடைய போலீஸார், அமெரிக்காவுடைய போலீஸார், சர்வதேச போலீஸாரெல்லாம் இங்கே வரவழைக்கப்பட்டார்கள். பல விடயங்கள் நடந்திருக்கிறது. தெளிவாக ஐஎஸ் அமைப்பு எப்படி இங்கே உதயமாகியது, அவருடைய கருப்பொருள் எப்படி ஆரம்பமானது, எங்கெங்கே பயிற்சி இடம்பெற்றது, எத்தனை பேர் பயிற்சிட்டார்கள், அவர்களுடைய இந்த மோட்டிவேஷன் ஊக்கம் எப்படி கொண்டு வரப்பட்டது, நிதி வழங்குறது எல்லாமே இலங்கையிலே கண்டறியப்பட்டுள்ளது. அதுதான் பிரச்சனை. அமைச்சர் அவர்களை பாருங்கள், எப்படி என்ன பாருங்கள், தேசிய புலனாய்வு பிரிவு தோற்கடிக்கப்பட்டிருக்கு, பயங்கரவாத விசாரணை பிரிவு தோற்கடிக்கப்பட்டது, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தோற்கடிக்கப்பட்டது. இவ்வளவு பேருடைய கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு இவர்கள் ஒரு தாக்குதல் இடத்துள்ளது வல்லவர். நீங்கள் இலங்கையிலே பேசி அந்த குழுவினை வைத்து நீங்கள் சொல்லுங்களேன். இலங்கையிலே குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு முன்னர் என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. பல பிள்ளைகள் கருத்தியல் ரீதியான அரசியல் முரண்பாடுகள் குண்டுவெடிப்பில் காணாமல் விட்டது. நேற்றும் என்னோட சகோதரர் ரவுஹைக்குமார் என்னோட கொஞ்சம் கோவித்து விட்டார். எங்கே? நான் பாராளுமன்றத்தில் நான் பாதுகாப்பு அமைச்சால் கொண்டு வரப்பட்ட ஐஎஸ் தாக்குதல் சம்பந்தமான ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டேன். நான் அதில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ரில்வான் அவர்கள் கொழும்பு கொண்டு வரப்பட்டு தான் மருந்து செய்யப்பட்டது என்று. அப்போ நாங்கள் எப்படி ரில்வான் கொழும்பு கொண்டு வரப்பட்டார்? உங்களுக்கு தெரிந்தானே, சாதாரணமாக 2 பிள்ளைகள் நான் சொல்லுவேன், கருத்தாடல் வந்தபடியாக சொல்லுகிறேன். ரில்வான் கொண்டு வரப்பட்டார் எப்படி? சரி, பரவாயில்லை, வந்தார். ஒரு வைத்தியசாலையிலே காயம் எப்படி ஏற்படுது என்ற ஒரு பரிசோதனை நடக்கும் அல்லவா? அந்த காயத்துக்கு மருந்து கட்டிய வைத்தியர் என்கின்ற வைத்தியர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டான்னு சொன்னார்கள். அப்பொழுது நடத்துகளை கேட்டேன். அப்போ அது எப்படி வந்தது, அங்கே யாரெல்லாம் பார்க்க வந்த நான் ஒரு கேள்வியை கேட்கக்குள்ளே இடையிலே சகோதரர் ஹக்கீம் அவர்கள் இது பிள்ளையான்
சிங்களத்திலே பிள்ளையான பக்கத்திலே வழி நடத்த கொண்டார் பல விளக்கங்கள் கொடுத்தார். அப்பொழுது நானே எனக்குள்ளே நான் அவரிடம் கேட்கவில்லை, அதுதான் முரண்பாடு வளரும் நான் கேட்கவில்லை. நான் மனதுக்குள்ளே உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது துணிந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள். இல்லை அந்த சபையிலே ஆளுங்க எதிர்கட்சி இருக்கிற பொழுது நான் அவரிடம் பேசினால் என்றால் அவர் என்ன போல அமர்ந்திருந்தார், முன்னாள் பேசி கொண்டு வேறுனவர். நான் பேசி முரண்பாட்டை ஆனால் யோசிச்சு பாருங்கள் இருப்பான், நான் ஒரு வைத்தியசாலை செல்லுகிறேன் ஒரு ஆளை பார்ப்பதற்காக, இன்னும் ஒரு ஆள் பக்கத்து கட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ஹாய் இப்போ நீங்கள் என்ன பரடந்த இருப்பானா நீங்கள் அவன் அன்றாதபுரமா எப்படி காயம் வந்தது என்று கேட்க மாட்டோமா? அப்போ அவர் சொல்லுகிற விஷயம் என்னென்றால் நான் அப்படி அவனை பார்க்க போகல, நான் புறாக்களை பார்க்க போனது அவரையும் கண்டேன், என்னோட டிஐஜி மேலாம் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறார். நான் அதை கேட்க இல்லை உங்களுக்கும் இது நடக்கலாம். ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவர் ஒரு வைத்தியசாலை போகிறார், நான் என்ன சொல்லுவார் என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு அரசியல் தலைவர் இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், மட்டக்களப்பு பொடி என்று சொல்லுகிறான், பெரிய காயங்களாக இருக்கிறது, கொழும்பிலே என்ன நடந்தது என்று அடுத்த கேள்வி கேட்பதில்லையா? அந்த கேட்க வேண்டும் என்ற தேவை ஏன் வருகிறது? நீங்கள் பாருங்கள், அசாத் அவர்கள் வெளிநாட்டுக்கு தஞ்சம் கோருவதற்காக சொன்ன அறிக்கையை ஏன் என்று அடுத்த கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது உங்களுக்கு? நான் உங்களை குற்றவாளியாக வைத்துக் கொண்டு ஊடகங்களுக்கு தோணுகிறது, ஏன் இந்த விடயங்களையும் அப்படி ஆராயவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. கேட்டிருந்தால் நான் சொல்ல சாதாரண அறிவுபூர்வமான விஷயம். பல விடயங்களை பேசுகிறீர்கள். ஒன்றோ முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அடிப்படைவாத கோட்பாடுகள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்று, இதற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது ஏற்கனவே ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு மிக பெரும் ஒரு துப்பாக்கி சூழலில் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இது இன்னமும் வளரக்கூடாது, வளர விடவும் போராட்டத்தினுடைய வழி உங்களுக்கு தெரியும். அந்த தோல்வியும் அந்த ஒரு சமூகமே அழியும். தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆயுத பயிற்சி, போதனை முகாம் இவ்வாறான பலவற்றை இயக்கிக் கொண்டு அனைத்து தரப்பிலையும் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு ஐஎஸ்னுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்து செய்தார்களா அல்லது இங்கே இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் எதனும் கிடைக்காமல் இவர்கள் செய்தார்களா? அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள், ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், பிறகு மாலத்தீவிலிருந்து ஆக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் குண்டு தயாரிப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உலக பயங்கரவாதிகளுக்கு அல்பத்ததை அழைப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து சேருங்கள், போராடுவோம் இஸ்லாம் ராஜ்யத்தை அமைப்பதற்கு, அல்லது உங்களுடைய நாடுகளுக்குள்ளேயே நீங்கள் குண்டுகளை தயாரித்து அங்கங்கே யுத்தங்களை ஆரம்பிங்கள் என்று பணிப்புரை வெளிப்படையாக பேசியிருந்தார்களா? இல்லை, அது பயங்கரவாத இயக்கம். அந்த அதிலே ஒரு 100 இளைஞர் மட்டும் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணக்கர் ஒவ்வொரு நாடுகளும் உள்வாங்கப்பட்டு அதற்கென்ற ஒரு தனி வலைவைப்பை ஏமாந்து போயிருக்கிறார்கள். அதை இப்பொழுது நீங்கள் ஊடகத்தில் இருந்த அடிப்படையிலே சஹ்ரான் அவர்களுடைய அந்த காலத்திலே வந்த அவருடைய காணொலிகளை பார்க்க இருந்திருக்க முடியாது. இல்லை, நான் பார்க்கவில்லை. அவர் உடனே சொல்லுவார், நானும் பின்னர் தான் பார்த்தேன், சிறைச்சாலையில் வந்த பின்னர் அவர் குர்ஆன் அதையும் சொல்லிவிட்டு அதை அரபுகளை சொல்லிவிட்டு சொல்லுவார், காபீர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், சந்தேகந்தாக கொட்டப்பட வேண்டும், பால் எதுக்காக இறக்கப்பட்டது, இரும்பு என்னதுக்காக வந்தது, நாங்களும் ஒரு சமாதான மார்க்கமா என்று மிக காலம் பேசுவார். இதிலே நிச்சயம் பாருங்கள், அதில் இப்போ 1000 பேர் கேட்டால் ஒரு 5 பேர் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள இருப்பார்கள். அந்த 5 பேரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த விடயம் ஒரு சமூகங்களுக்குள்ளே பிளவுகளை பிரச்சனைகளை ஏற்கனவே சில மத பிரச்சனைகளாகவும் திகனை போன்ற சம்பவங்களாலும் சூடாக இருக்கிற முஸ்லீம்களை ஒரு கட்டத்தில் இழுத்து செல்லும் என்கிற அந்த அந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் சிந்திக்கவில்லை. நல்ல ஒரு புள்ளிக்கு வந்திருக்கு. சூடாக இருக்கிற மக்கள் அப்படியானால் இந்த கலவரங்கள் நடந்தது மக்களை சூடாக்குவதற்கா, சஹரான் போன்ற பைத்தியர்களை சூடாக்குவதற்கா? விலங்குகள் எனக்கு இனக்கலவரங்கள், மத கலவரங்கள் நாட்டில் வந்ததல்ல. அது இயல்பாகவே உதாரணமாக ஒரு நாங்கள் இப்போ காத்தாங்குடியால் போக்குள்ள ஒரு முஸ்லீம் பொடியன் அடித்தாலும் அடிப்பானல் வந்து சண்டையை அப்படி அடித்து உடைப்பானல். உடைச்சா அது முஸ்லீம் பொடியனா பெருசாக வராது. நாம்போக்கள் அடித்தா சொல்லுவாங்க, பாடுறா பாலச்சினி எனக்கு அடிக்க போட்டானு ஒரு பிரச்சனை கிளப்பான. அதாவது தமிழ் முஸ்லீம் பிரச்சனை வரும். அதனால் இந்த இனக்கலவரம்ன்றது எப்படி சாதாரணமாக தூண்டப்படுறதுன்னு சொன்னால் மதத்தையும் பேரையும் வச்சு தூண்டப்படும். அதனால் அப்படி கணக்க சம்பவங்களுக்கு தமிழாக்களுக்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு, சிங்களாக்களுக்கு இருக்குது. அப்படியான சம்பவங்கள் சில கருத்தியலான விஷயங்கள். உதாரணமாக பாருங்க, தமிழ்நாட்டு தவ்ஹீத் ஜமாத் நான் நினைக்கிறேன் 2009 காலப்பகுதியிலே இங்கே வந்து என்ன பேர் தமிழ்நாடு அவர் வந்து பிரச்சாரம் செய்கிறார். அதுபோல் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய நோட்டீஸ், அதாவது குரானா பிரித்து பௌத்தமாக பிரிச்சுன்ற அளவில் பேசுகிறோம். அந்த எல்லாம் யார் பார்க்குறாங்க?
கொழும்புல உள்ள சில அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறேன் போன்ற அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதே போன்று உங்களுக்கு நினைக்கிறேன் முதலாவது புத்தகம் இதை பற்றி புத்தகம் எழுதினவர் எங்களுடைய பாட்டாளி சாம்பிக்கிறார், அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுபோன்று சில மத பௌத்த தீரர்கள் அதுக்கு போர்க்கொடி தூக்கிறார். இப்படியான சம்பவங்கள்லாம் ஸ்டார்ட்ல அங்கங்கே இடம்பெற்றது. நான் அதான் சொன்னேன், சில சம்பவங்கள் இடம்பெறுகிற பொழுது அதை சரியாக தேசிய பாதுகாப்பு நல்லிணக்கம் சம்பந்தமான அமைப்புகள் சரியாக அதை கையாண்டிருந்தால் இந்த அளவுக்கு நிலைமையில் போயிருக்காது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ நான் இதையெல்லாம் விளக்கமாக பேசுவது என்னவென்றால், இதை நான் மட்டும் கற்று நான் மட்டும் சிறைச்சாலையில் தெரிந்து கொண்டே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதே ஊடகங்களில் பேச வேண்டும், உங்களோட பேச வேண்டும். ஏன்னா உங்களோட பேசுகிறேன் என்றால் இதே ஒரு இந்து ஒரு ஆள்கிட்ட சொன்னால் களிமாண்டா என்னவென்று தெரியாது, அதை பற்றி அவர் கண்டுகொள்வதே கிடையாது. அதனால் அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பேச்சிலே அந்த இதிலே ஒரு தெளிவு நிலை வர வேண்டும். நாங்கள் இப்படி செய்ய முடியாது, நாங்கள் வாழ வேண்டும் என்கிற உண்மையிலே பாருங்கள். நான் நம்புகிறேன், ஒரு காத்தாங்குளை பிடிபட்டு வந்ததிலே ஒரு மோட்டர் சைக்கிள் வியாபாரி வந்தார். பெரும் பாவம். நான் நினைக்கிறேன் அவர் சிறைச்சாலையிலே ஒவ்வொரு நாளும் அழுது மழையை விட தண்ணீர் ஓடும். ஏனென்றால் அவர் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கு, வைஃப் என்ன செய்வான்னு சொல்லி அழுது கொண்டிருப்பார். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டது. அப்போ அதே மாதிரி நிலைமை தமிழ் சமூகம் அனுபவித்தது. பயங்கரவாத தடைச்சு நானே பயங்கர தடைச்சிட்டு இருந்தேன். ஆகையால் அப்படியான நிலைமை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த நிலைமை அதிலே முக்கியமாக கிழக்கு மாகாணம் என்பதிலே முஸ்லீம்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாம் எல்லோரும் கலந்து வாழுகிற மாகாணம். அதிலே என்னுடைய மதம் பெரிது, என்னுடைய மதம் சிறிது என்ற எண்ணப்பாக்கை நாங்கள் வளர்த்து விடவே கூடாது. அதில் நாம் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலே நான் நோக்குகிறேன். ஆகையால் தான் சொல்லி நடக்கிறது. உங்களுடைய மாகாணத்தில் இஸ்லாமியர்கள் வந்து கொண்டு ஏதேனும் பிரச்சாரங்களில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இப்பொழுது இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே அப்படி நான் சம்பவம் இடம் இருக்குது. அது இன்னுமொரு சாராரையும் தூண்டும், இன்னொரு ஆரானே அப்படியான வழிகளிலே ஈடுபடுத்த முடியும். ஆகையால் நீங்கள் அண்மையில் பேசும் பொழுது அமைச்சர் அவர்களே, காத்தாங்குடியில் இன்னமும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், நான் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அதிலே இப்பொழுது கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லலாம் அல்லது மறக்கலாம். நான் கேட்டேன், 650 ஏன் கோயில் சிலை உடைக்கப்பட்டது என்றால் அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். நரசிங்கர் கோயிலே மாட்டை அறுத்து பயிற்சி எடுத்தார்களாம். அதேபோன்று கத்தியால் குத்தி, இப்பொழுது நான் நினைக்கிறேன் மில்கான் என்ற ஒரு காத்தாங்குடி இளைஞர் இருக்கிறார். அவர் கத்தியால் குத்தி, அதாவது ரப்பர் பொம்மைகளை வைத்து கத்தியால் அறுத்து பயிற்சி கொடுத்தாராம். எல்லாம் சொல்லப்பட்டது. உங்களோட பேசிக்கொண்டார்கள் தெரியும் யார் என்று. அவர்களாம் இப்பொழுது இருக்கிறார், பிணையில் இருப்பார்கள் நம்புகிறேன். இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழ்நாடு கோரி அமைப்பு வந்தது, உடைந்தது, அழிவு, சரணடைந்த முடியும் என்ன நடந்தது? 6 மாதம் 1 வருடத்துக்கு நாங்கள் என்ன நடந்தோம், என்ன செய்தோம்? அவர்களுடைய சமூகத்தோடு இணைப்பதற்கான பயிற்சிகளை வழங்கினார்கள். இப்பொழுதோ சஹரானோடு பயிற்சி பெற்று அல் பத்ததியின் புத்தகத்திலே கை வைத்து சத்தியம் பண்ணிய இளைஞர்கள் அதிகூடிய அகலங்க இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காத்தாமல் இருக்காங்க. அது என்னுடைய மாவட்டம், மண்டல மாவட்டத்தோட அங்கம். அங்கே இருக்கக்குள்ள அவங்களோட சிந்தனை சரியான அதே போல் திட்டத்துக்குள்ளே விட்டாங்க இல்லை தானே. அப்போ அதில் ஏதாவது பிழை நடந்தால் அது இன்னொரு அவமானத்தை ஊருக்கும் எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆக்களும் ஏற்படுத்தும். ஆயால் நான் சொன்னேன், இவை இப்படியான விடயங்கள் வராமல் பாருங்க. அதுலேயும் நல்லொரு இல்லை, மட்டக்களப்பிலே ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை இல்லை ஏன் இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு மட்டக்களப்பில். யார்? ஆபிஸ் நசீர் அவர்கள். இல்லை அவர் முஸ்லீம் எம்பி என்று அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள நல்ல பகுதியும் கூட அரசாங்கத்திலிருந்து அரசாங்க ஊடகத்திலே அவர் எம்பி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் எம்பியா தெரிவு செய்யப்பட்டார், முஸ்லீம் காங்கிரஸ் தெரிவு செய்யப்பட்டார். இப்பொழுது இலங்கையில் இருக்கிற அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார். சரி, அவ்வாறு இருக்கும்போது அவர்களுடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்க தெரியாது. நீங்கள் ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து அழிவுகளை பார்த்தவர்கள், ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சியை பார்த்தவர்கள், இப்படி இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்றால், உங்கள் பிரதேசத்தில் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் தான் இப்பொழுது துணிகரமாக அவற்றை களையெடுப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டியவர். நான் களையெடுப்பு என்ற அந்த வசனம் அது கொஞ்சம் பெரிய வசனம் போல் தெரிகிறது. அப்படி இல்லாமல் இப்படியான இருந்தால் மத பெரியவர்கள், மத அமைப்புகள் என்னை பிள்ளையார் இப்படி பேசுகிறார் என்று பார்க்காமல் நான் சொல்லுகிற அந்த கோணத்திலே பார்க்க வேண்டும். இப்பொழுதும் பாருங்கள் எப்படி செய்து கொள்ள. ஏனென்றால் ஆரம்பத்திலும் இந்த பிரச்சனை வந்த நேரம் அவர்களால் செய்ய முடிந்ததை செய்திருக்கிறார்கள். ஒரு பொடி பேரை சொல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு தரப்பு எதுவும் செய்யவில்லை. எந்த நடவடிக்கை எடுக்காமையின் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குற்றவாளியாக நிற்கிறார்கள். நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பொடியன் பேரும் தெரியும் எனக்கு. அவர் சொன்னார்,
தம்பி நீ ஏன்டா நல்ல பொடியாக இருக்க எப்படிடா அதுக்குள்ளே சேராண்டா மாட்டினான்னு கேட்டேன். என் அப்பா நீ தொலை போடல நோம்பு நாள் அடிச்சாரண்ணேன். நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டு வந்தேன். போய் சுபோ அண்ணா அப்படி அதிகாலையில் போய் தொழுவேன். போய் தொலைக்குள்ள ஒரு கிழமை 2 கிழமையில் போக்குள்ள நாங்கள் பள்ளிக்கு ஒரு 7-8 பேர் தான் வருவோம். அதில் இளையாக்களை வந்து பார்த்து சைன மூலவி கதைச்சாங்க. கதைக்கே நல்லா இருந்துச்சு. போனேன் பயிற்சிக்கன்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன் இப்போ சைனியை கூப்பிட்டு தான் நீ என்ன சகரான் கூப்பிட்டு தான் போய் படிச்சிருப்பியா? அந்த நேரம் அப்படி நடந்திருக்க மாட்டேன், ஆனால் இனி போக மாட்டேன் சொன்னான். என்றாலும் அவர் சில நேரம் சிறையில் எப்படி நடத்தப்பட்டார், அங்கே நிலைமைகள் எப்படி இருந்ததுங்கிற விடயங்கள் இருக்குல்லவா, அந்த விடயங்களை வச்சு பக்குவமான ஒரு வலைப்பினை உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. நான் அதை ஆழமாக பார்க்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்லுவேன் இது ஒரு பிழையான சம்பவம், இனி இப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது, இப்படியான இளைஞர்கள் உருவாக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலே ஒரு வேலை திட்டம் ஒன்று அரசாங்கம் வகுத்தாண்டா இல்லை என்பது. அதை ஆகையால் தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு இப்படியான விடயம் ஒன்று எங்களை பகுதியிலே பிறந்து சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார்கள் நியூசிலாந்திலே கொல்லப்பட்டதற்காக அந்த கொலைக்கான பழியை இங்கே இருக்கிற செய்யுங்கள்னு சொல்லுகிறார். அதுக்காக சொன்னாரா சொன்னார்ல, எல்லா ஊடகங்களையும் சொல்லியிருக்கிறாரே. அவர் அவரோட அந்த சத்தியப்பால் மடுப்பதற்கு முன்னால் தெளிவாக சொல்லுகிறார். தெளிவாக நீங்கள் பாருங்கள், தெளிவாக சொல்லுகிறார். என்னதுக்காக செய்கிறோம், நாடு கடந்து வெளிநாட்டில் வெள்ளையர்கள் இங்கே வருவார்கள், அவர்களையெல்லாம் நாங்கள் இங்கே வைத்து கொல்ல வேண்டும் என்றும், அங்கு நியூசிலாந்தில் இடம்பெற்ற கொலைக்காக நாங்கள் இங்கே கொலை செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், இப்படியான அசாத்ங்கிற பொடியன் அங்கு சாகிறார். அசாத் என்பதுதானே சிவன் தேவாலயத்திலே படிக்கிறார். அவருடைய பேர் வேறு பேர், அது ஒரு பெரிய கதை, அது எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு நான் நேரம் இடம் கொடுக்க நம்புகிறேன். அவர் அதாவது காத்தாங்குடியிலே பிறந்து வளர்ந்தவர். நீங்கள் அவரை பார்த்தீர்களா? அந்த தற்கொலை ஊடகங்களே தொப்பி அணிந்து கொண்டு வருவார். பள்ளிவாசலுக்குள் போய் அவர் தடமாறி கொண்டிருந்தது. பள்ளிவாசல் அவர்கள் இந்த தற்கொலை, இப்போ நீங்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள், ஒரு தற்கொலை போராளி எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்வார், அவர் எப்படி இருக்கிறவர்கள் தயார்படுத்துவார்கள், எப்படி போவார்கள், தைரியமாக தங்களுடைய காரியத்தை முடிவார். இவர்கள் பைந்தாங்கோழி போன்று அங்கேயும் வளைகிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள், தலையை கைது வைத்துக் கொண்டு அப்படி சொல்ல ஐஎஸ் அமைப்பு தீவிரம் பெற்று வருகிற பொழுது கிஷ்புல் அரங்கிலே ஒரு பெரிய கூட்டம் இடம்பெறுகிறது. அதாவது ஐஎஸ் அமைப்பை ஆதரித்து ஒரு கூட்டம் நடக்கிறது. இதையெல்லாம் சரி இஸ்லாம் சட்டத்தை கொண்டு வர, ஏன் உங்களுக்கு தெரிந்தானே சஹரானோட ஒப்பந்தம் இங்கே இருக்காங்க, அரசியலுக்கு ஒப்பந்தம் இஞ்சாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அவங்க கூட்டம் நடத்தக்குள்ள ஒரு ஆள் மீது பிள்ளைண்டு காய்க்கிறார். அந்த நேரத்தில் பிள்ளைல இருன்னு சொல்லியால் அசாத். அப்போ அப்படி அவங்க அந்நேரமே ஒரு மூர்க்கத்தனமான செயற்பாட்டில் இறங்கித்தான் மேலே நடந்து கொண்டிருக்குது. நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், அப்படி பக்கத்தில் இருக்கிற நகரத்திலே காத்தாங்குடியிலே பிறந்து சிவன் தேவாலயத்திலே 32 பிள்ளைகளை கொல்லுகிற அளவுக்கு வன்மை உருவாகிக்கிறது அல்லவா, அது நாங்கள் கண்டோம் அல்லவா. அப்படியான ஒரு இளைஞர்களை உருவாக்க வேண்டிய ஒரு அமைப்புகளை நாங்கள் தடை செய்து அவர்களை கட்டுப்படுத்தி இனி வராமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அல்லவா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதனால் அப்படியான விடயங்கள் நடந்திருக்கிறது. அந்த கசப்பான சம்பவங்களை நாங்கள் சிலதை வெளியே பேச வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசுவது மிக அரிதாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி இயங்கவில்லை, அவர்கள் அப்படி பேசுவது கிடையாது என்று ஒரு ஒற்றை வார்த்தையிலே மறந்துக்கிற மொழியை என்னை போல எங்கேயாவது களையெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதான் அப்படியான விடயங்களை கவனமாக கையாள வேண்டும் என்பதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வேலை தெரிந்து வகுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, பயங்கரவாத சிந்தனை என்றால் ஏன் கவனமாக கையாள வேண்டும்? அது ஒரு இஸ்லாத்தில் வஹாபிசம் என்பது ஒரு அங்கமாக சிலருடைய வேலை திட்டமாக வகுக்கப்பட்டிருக்கு அல்லவா. இல்லை, இதை நாங்கள் விவாதித்தால் இங்கே போய்விடும். அந்த அடிப்படையில் அதை கவனமாக கையாள வேண்டும். அந்த மதப்பிரிவு பயங்கரவாத இயக்கங்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன, அதில் அவர்கள் ஒரு ஓரத்தை பிடித்துக் கொண்டு எவ்வாறு அதனை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது தனிக்கதை. அது அதற்குள் செலவை செய்யப்பட்டவர்கள் தான் இப்படியான கருத்தை. அந்த லட்சக்கணக்கான பேர் வாழுகிற பொழுது ஓரிரு பேர் செய்கிற பிள்ளை இடம்பெறாமல் பார்ப்பது தானே முக்கியம். நாங்கள் பெரிய பொங்கலை பொங்கிவிட்டு ஒரு துள்ளி அல்லது ஒரு பண்டு விழுந்தால் அதை நாங்கள் சாப்பிட முடியாது. அதே போன்றுதான் இது ஒரு விடயம். இதை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிற வழியே அவர்கள் யாரையா மனசை புண்படுத்த வேண்டும் அல்லது மதத்துக்குள்ளே ஆழமாக இறங்க வேண்டும் என்கிற தோணை எனக்கு தேவையில்லை விடயம். நானும் ஒரு மத நம்பிக்கை உள்ளவன், நானும் சாமி கடவுளை வணங்குகிறேன், நீங்களும் வணங்க முடியும், அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய வரையறை நாங்கள் எல்லோரும் உண்டாங்க. மேலே இலங்கையில் இருக்கிற எல்லோருமே, அதாவது இஸ்லாம் மார்க்கம் தன்னுடைய வரலாற்றை பார்த்தால் எங்களுடைய பகுதியில் இருக்கிற அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு இந்து தாயினுடைய பரம்பரையில் தான் வந்திருக்க முடியும். அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. ஆகையால் நாங்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கவனமாக பக்குவமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது.